எவ்வளோ அழுக்கான பூஜை பாத்திரமா இருந்தாலும் சரிங்க, நம்ம நிமிஷத்துல கிளீன் பண்ணிடலாம். அது என்னன்றது, எப்படின்றது இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க. யாராவது என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்க வீடு தெரிய வரும். வணக்கம், இது உங்கள் ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, இது மாதிரி கத்தி நம்ம வந்து வெங்காயம் கட் பண்றதுக்கோ, தக்காளி கட் பண்றதுக்கோ யூஸ் பண்ணுவோம். இது யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, ரொம்ப நமக்கு வந்து கத்தி வந்து ஷார்ப்னஸ் போயிடும். அது ஈஸியா நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு நல்லா ஷார்ப் பண்ணலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி இடிக்கல்லு தான். இடிக்கல்ல நம்ம வந்து மேல வச்சிருப்போம் இல்லையா இடிக்கிறதுக்கு, இதுல நம்ம இந்த கத்தியை இது மாதிரி தேய்ச்சி பாருங்க. 2 பக்கமும் நல்லா இது மாதிரி தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க கத்திய வச்சு காய் கட் பண்ணும்போது சூப்பரா நமக்கு கட் ஆகும். கண்டிப்பா நீங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. இதுக்காக நம்ம கத்தி நம்ம மாத்தணுன்ற அவசியமும் இல்ல. இதுக்காக வந்து இது மாதிரி ஷார்ப் பண்ற எக்யூப்மெண்ட் ஏதாவது வாங்கணுன்ற அவசியமும் கிடையாதுங்க. நம்ம வீட்ல இருக்க இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும். வீட்ல இருக்க கத்திரிக்கோல்ல இருந்து, கத்தியில இருந்து நம்ம வந்து கேரட்லாம் துருவோம் இல்லையா? துருவலுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த இது எல்லாமே நம்ம இந்த இடிக்கல் வச்சு நம்ம சூப்பரா நம்ம வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா அழகா நமக்கு ஈஸியா கட் ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது பாத்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம பண்ணும்போது நல்ல ஸ்லைஸ் சின்ன சின்னதாவும் வரும். நம்ம ஈஸியாவும் சீக்கிரமா நம்ம வந்து சமையல் முடிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கத்தி ஷார்ப்பா இருந்தா வெங்காயம், தக்காளிலாம் ஈஸியா கட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த விளக்கு பாத்திரத்துல எப்படி நம்ம ஈஸியா நம்ம தேய்க்கலான்றத பார்க்கலாம். பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுதா விளக்கு எவ்வளவு எண்ணெய் பிசுக்காவும், ரொம்ப அழுக்காவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதுல இருக்கிற அந்த திரியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். இது மாதிரி ஒண்ணா தனித்தனியா எடுத்து வச்சுட்டு நீங்க தொடச்சி எடுக்கும்போது நல்லா நமக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நமக்கு ஈஸியாவே போயிடும். நீங்க காட்டன் துணி அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க துடைச்சிருங்க. நம்ம ஏன் துடைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீக்கிரமா நமக்கு வேலை முடியும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதனால இப்ப வந்து நம்ம விளக்குலதான் எண்ணெய் பிசுக்கு அதிகமா இருக்கும். இப்ப நம்ம வந்து தீபார்த்தனை காட்டுற அந்த தீப கொலுசு அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதுலலாம் நமக்கு எண்ணெய் பிசுக்கு போயிடுச்சுன்னா இன்னும் நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாமே, அதாவது விளக்கு பொருள் எல்லாமே நம்ம வந்து ஒரு காட்டன் துணியோ இல்லைன்னா வந்து இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த எண்ணெய் பிசுக்க நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இது எடுக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு யூஸ்னா, ஈஸியாவும் இருக்கும் கிளீன் பண்றதுக்கு. எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து போட்டு நம்ம கிளீன் பண்ணலாம். இப்ப பாருங்க, அந்த ஒரு விளக்குலயே நமக்கு எவ்வளவு அந்த எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியுதா? இது மாதிரி நீங்க எல்லாத்துலயுமே இந்த நடுவுல அந்த எண்ணெய் ஊத்துறோம் இல்லையா? அந்த பகுதியை வந்து நீங்க இது மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க காட்டன் துணி அப்படி இல்லைன்னுமோ நம்ம கிட்ட இருக்க நியூஸ் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா? அதை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதை கூட நீங்க துடைக்கும் போது நல்லாவே வந்துருங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இப்ப என்ன பண்ணலான்றது பார்க்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பலாம் நமக்கு சூடாலாம் வேண்டாங்க. நல்ல நார்மல் தண்ணி தான். எடுத்துட்டு இதுல நம்ம என்ன போட போறோம் பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா லெமன் சால்ட்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸி. எல்லா கடையிலுமே இப்ப கிடைக்குது. ஆன்லைன் நமக்கு இது அவைலபிளா இருக்கு. இது நம்ம பக்கத்துல இருக்க கடையில போய் கேட்டீங்கனாலே இதை கொடுப்பாங்க. இது நீங்க வாங்கிக்கோங்க. இதை வந்து நான் வந்து கொஞ்சமா இது மாதிரி போட்டுக்கிறேன். பாருங்க, நமக்கு விளக்கு அந்த பாத்திரம்லாம் அதிகமா இருக்கிறதால நான் ஒரு கைக்கு நான் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு இதை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி கலந்துட்டு நம்ம வீட்ல யூஸ் பண்ற உப்பு இருக்கு பாத்தீங்களா? அதாவது சால்ட், அதாவது தூள் உப்பு இருக்குல்ல, அதை நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம இது மாதிரி கரைய விட்டுக்கலாம். அதை நல்லா கரையட்டும். 2 பொருள் நல்லா கரைஞ்சதும் இதை நீங்க பூஜை பாத்திரத்துக்கு யூஸ் பண்றீங்களோ அந்த லிக்விடோ இல்லைன்னா வந்து சபீனாவோ ஏதோ நீங்க சேர்த்துக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விம் லிக்விட் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு அது வந்து நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சதுமே நம்ம இந்த எல்லா பூஜை பாத்திரத்தையும் ஒன்னாவே நம்ம போட்டுடலாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த விளக்குல இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் தொலைச்சி எடுத்துட்டோம். அதனால எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இது மாதிரி ஒண்ணா எல்லாத்தையுமே போட்டுடலாம். இது போட்டு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அதுல இருக்க அழுக்கு எல்லாமே சூப்பரா நம்ம கிளீன் ஆகி வந்துருங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல அகலமான ஒரு பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதாவது உங்க வீட்டுல எத்தனை பூஜை சாமான் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். போட்டதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளீன் ஆகுது பாத்தீங்களா? இது நல்லா ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கும். எந்த வித கை வலி இல்லாம நம்ம
தேய்ச்சிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, இந்த கயிறு இருக்கு பார்த்தீங்களா? சணல் கயிறு கிடையாது இது. இது வந்து தாம்பு கயிறுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம கிணத்துக்குலாம் தண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த கயிறு. அதுல இருக்க நார நான் எடுத்திருக்கேன். அப்படி உங்ககிட்ட இது மாரி கயிறு இல்லன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம தேங்காய் உரிப்போம் இல்லையா? தேங்காய் நார் இருக்கு இல்லையா? அத நம்ம எடுத்துக்கலாம். இது மாரி நீங்க எடுத்துக்கிட்டு, நம்ம லைட்டாவே தேய்ச்சாலே போதுங்க. சூப்பரா நமக்கு கிளீன் ஆகும். நான் பாருங்க உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா எல்லாம் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த வித லிக்விட் எதுவுமே நான் இப்போ வந்து அந்த நார்லாம் எடுக்கல. இந்த தண்ணிய தொட்டு தொட்டே நல்லா தேய்ச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்ளோ அழுக்கா இருந்துச்சு. இப்ப பாருங்க. அதுல இருக்க கொஞ்சம் கூட அந்த கருப்பே இல்ல பாருங்க. எண்ணெய் பிசுக்கும் இல்ல. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே காட்டுறேன். உள்ளயே நமக்கு அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழுக்கு இருக்கு தெரியுதா? எல்லாமே அந்த தண்ணியிலயே நமக்கு போயிடுச்சு. அவ்வளோதான் நமக்கு சூப்பரா கிளீன் ஆயிடுச்சு. இது நம்ம இன்னொரு நல்ல ஒரு தண்ணில வாஷ் பண்ணிட்டு எடுத்தோம்னா, நீங்க வந்து உங்க வீட்ல உப்பு தண்ணியா இருந்துச்சுன்னா, நீங்க நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே நல்லா ஒரு கிளீனிங் நல்லாருக்கும். ரொம்ப நாளைக்கும் நல்லா பளபளப்பா இருக்கும் இந்த விளக்கெல்லாம். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுதா? எவ்ளோ நமக்கு கிளீன் ஆயி வந்துருச்சு. எந்தவித கை வலி இல்லாம தேய்ச்சு எடுத்துட்டோம். கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிமிஷத்துல நம்ம வந்து ஒரு சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். திடீர்னு நமக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா, டக்குன்னு நம்ம செஞ்சு சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லாருக்கும். நமக்கு வந்து கோயில்ல கிடைக்கிற மாரியும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன்னா, பச்சரிசி ஒரு ஆழாக்குல எடுத்திருக்கேன். அதுல 3/4வாசி எடுத்துட்டு மீதி வந்து பருப்பு நம்ம எடுத்துக்கலாங்க. அதாவது நம்ம பொங்கலுக்கு போடுவோம் இல்லையா? பாசிப்பருப்பு 1/4வாசி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஏன்னா சீக்கிரம் நமக்கு வெந்து வந்துரும். ஊறுனதும் நான் குக்கர்ல போட்டுக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு இழக்கு எடுத்தேன் இல்லையா? அதுக்கு நான் வந்து 2 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே ஆழாக்குல தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம விசில் வச்சிடலாம். இது வந்து ஒரு விசில் வந்ததும் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா குழைய வெந்து வந்துரும். பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, நான் வெல்லம் சேர்க்கல. நான் சேர்க்கிறது நாட்டு சர்க்கரை. அதனால 2லேருந்து 2 1/2 கப் நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து சர்க்கரை பொங்கல் செய்யறத இந்த நாட்டு சர்க்கரைல செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். நல்ல அருமையான ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து கருப்பட்டி இருந்தாலுமே அதுலயுமே செய்யலாம். இன்னும் நல்லா நமக்கு டேஸ்ட் நல்லாருக்கும். இப்போ இதுக்கு ஏத்த மாரி தண்ணி நான் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிட்டு, இது கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த அரிசி நம்ம சேர்க்க போறோம். பாருங்க இது வெந்து வந்துருச்சு. இது ஒரு பக்கமா இருக்கட்டும். இது ஒரு கொதி வந்ததுமே நம்ம சேர்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுமே நம்ம இந்த சாதத்த நம்ம வேக வச்சோம் இல்லையா? அத நம்ம சேர்த்துக்கலாம். இது மாரி சேர்த்துட்டு, அடுப்ப நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா கட்டி எதுவும் இல்லாம நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இது மாரி கலந்து விட்டுட்டு, அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு நம்ம சேர்த்துக்க போறோம். நான் பார்த்தீங்கன்னா, முந்திரி, திராட்சை நம்ம நெய்யில தாளிச்சு நம்ம சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்க நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, லீவ் நம்ம பசங்களுக்கு விட போறாங்க. எல்லாருமே நம்ம ஸ்நாக்ஸ் கேட்பாங்க பசங்கலாம். இது வந்து நிமிஷத்துல நீங்க செய்யும்போது ஈஸியா செஞ்சு குடுத்துடலாம். லாஸ்ட்டா இது மாரி முந்திரி தாளிச்சு நம்ம கொட்டிட்டோம்னா, சூப்பரான சர்க்கரை பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நாட்டு சர்க்கரைல செஞ்சது. கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த இந்த டிப்ஸ், இந்த சர்க்கரை பொங்கல் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாரி நல்ல நல்ல வீடியோஸ்க்கு என்னோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். Thanks for watching.